உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. இந்த வசனத்தின் ஆரம்ப வார்த்தைகளே மிகவும் பயங்கரமாயிருக்கிறதல்லவா? கர்த்தராகிய தேவன் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி மனதிலே உண்டாகிறது. கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை பசியினால் வருத்துவாரா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை பட்டினி போடுவாரா? இந்த கேள்விகளுக்கு பதிலை அதே வசனத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உனக்கு உணர்த்தும்படிக்கு சில சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மட்டும்தான் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறவனாக இருக்கிறான். அவன் நினைப்பது சரியல்ல என்பதை அவனுக்கு உணர்த்தும்படிக்கு கர்த்தராகிய தேவன் பசியினால் வருத்துகிறார். அப்பம் என்னும் ஆதரவு கோலை சில நேரங்களிலே கர்த்தர் முறித்து போடுகிறார். ஏன் தெரியுமா? இந்த அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளாலும் நீங்கள் நானும் பிழைக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படி செய்கிறதற்கு காரணமும் இந்த மனுஷர்கள்தான். அப்படி மனுஷர்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தராகிய தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இந்த தேசம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இப்படி கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். நடந்த சம்பவம் என்ன? கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டானது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே எப்படி பஞ்சம் உண்டாகும் என்றும் நாம் கேட்க முடியும். அதற்கும் மனுஷர்கள்தான் காரணம். கானான் தேசத்திலே யாக்கோபினுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த சகோதரர்களிலே ஒருவனை, யோசேப்பை, இஸ்மவேலிடத்திலே விற்று போட்டார்கள். அவன் இப்பொழுது எகிப்திலே உயர்ந்த அதிபதியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, சகோதரனாகிய யோசேப்பு எகிப்தில் இருக்கிறபடியினால் இந்த சகோதரர்கள் எகிப்திற்கு போய் யாரை விற்று போட்டார்களோ அந்த சகோதரனை பார்க்க வேண்டும், அவனிடத்திலே தஞ்சம் புக வேண்டும் என்பதற்காக
கானான் தேசத்திலே பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்தார். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வது போல கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு பஞ்சம் பிழைக்க போனார்கள். அதே நேரத்தில் அங்கே இருந்த யோசேப்பாகிய தன்னுடைய சகோதரனை அவர்கள் சந்திக்கவும் கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, பஞ்சம் பிழைக்கிறதற்காக எகிப்து தேசத்திற்கு போனார்கள். அப்பம் இல்லாதபடியினால், ஆகாரம் இல்லாதபடியினால் எகிப்து தேசத்திற்கு போகும்படி கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் எகிப்து தேசத்திற்கு போக அனுமதித்ததற்கும் இவர்களே காரணம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் எகிப்திற்கு போனார்கள். எதற்கு போனார்கள்? பஞ்சம் பிழைக்கிறதற்கு. இப்படி போனவர்கள் அங்கு என்ன செய்தார்கள்? 70 பேராக யாக்கோபின் குமாரர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு போனார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகத்திற்கும் யாத்திராகமம் புஸ்தகத்திற்கும் இடைப்பட்ட காலம் 430 வருஷங்கள். இந்த 430 வருஷங்களிலே என்ன நடந்தது? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே கடைசியாக யாக்கோபின் குமாரர்கள் 70 பேர் எகிப்திலே போய் பஞ்சம் பிழைக்க போனார்கள். அப்படி போனவர்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல நன்றாக சாப்பிட்டார்கள், திருப்தியாக வாழ்க்கையை அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை மறந்துவிட்டார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது அவர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று தெரியுமா? ஆரம்பத்திலே நன்றாக திருப்தியாக சாப்பிட்டார்கள். யோசித்து பாருங்கள், யாக்கோபினுடைய குமாரர்கள் ஒவ்வொருவருவாக மரித்து போகிற நாட்கள் வரையிலும் அவர்கள் திருப்தியாய் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது இந்த யாக்கோபின் சந்ததி எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர்கள் பிறக்கும்போது அடிமைகளாக பிறக்கிறார்கள். யாத்திராகமம் புஸ்தகத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு புறப்பட்ட போது 20 லட்சத்திற்கும் மேலானவர்கள் புறப்பட்டார்கள். அப்படி என்றால் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள், அடிமைகளானார்கள். இப்பொழுது 20 லட்சத்திற்கும் மேலான அடிமைகளால் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, எத்தனை பரிதாபமான காரியம் பாருங்கள். பஞ்சம் பிழைக்க போனது சரிதான், ஆனால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று அங்கேயே இருந்து விட்டார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை, ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்தே போனார்கள். யாக்கோபின் குமாரர்கள் எல்லாரும் மரித்த பிறகு, அதற்கு பிறகு அவனுடைய சந்ததி எகிப்தின் அடிமைகளாக பிறந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாகவே இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆகவேதான் மோசேயை கொண்டு கர்த்தராகிய தேவன் திரும்பவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம்
மறந்து போகிற பொழுது, அவைகளை விட்டு விலகிச் செல்லுகிற பொழுது, சில சிக்ஷைகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆகையினால் பஞ்சம் பிழைக்கு போனவர்கள் அங்கேயே இருந்தது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மனுஷன் அப்பத்தினாலே மட்டும்தான் பிழைக்கிறான் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்களும் நானும் பிழைக்க முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது, சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு இல்லாமல் போகிறது என்ற எண்ணம் உங்களுக்கு வருமானால் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் சிந்தித்து பார்த்து அவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை சரியான நிலைமையிலே நீங்கள் புரிந்து கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் செழிப்பும் உண்டாகும் என்பதை சொல்லி இந்த வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.